ஹாய், ஹலோ, வணக்கம். ஏண்டா இவ்வளவு தூரம் செஞ்சிட்டியா? அந்த பெரிய மனுஷனுக்கிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறதா? வயசுல தான் பெரியவன், நடத்தில் காலி பையன். டேய் படிச்ச முட்டாள், அந்த உத்தமரை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதடா. யார் இவனா உத்தமன்? கடவுள் பேரை சொல்லி கோவில் பணத்தை கொள்ளடிக்கிற திருட்டு பையன். கொஞ்சம் ஏமாந்தா போதும், இந்த ஊர்லேயே பொம்பளைங்கே நடமாட முடியாதபடி எல்லாரையும் கெடுத்துடுவான். முருகா முருகா, ஏண்டா இப்படி அபாண்டமா பேசுறேன்? நம்ம கோவிலிலே 6 கால பூஜை ஒழுங்கா நடக்குதுன்னா அதுக்கு அந்த உத்தமனே தாண்டா காரணம். அவருடைய நிலத்திலே வேலை செய்யலன்னு இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பையனும் பட்னி கடந்து சாகணும்டா. அண்ணா, உனக்கு உலகமே வீடும் கோயிலும் தான். கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியும். விளைஞ்சு வரும் பயிர்கள் எல்லாம் அழைக்கிற வெட்டிக்கிமி மாதிரி வளர்ந்து வரும் சமுதாயம் அளிக்கிற இந்த புலிதைகள் நாட்டில் இருக்கவே கூடாது. டேய், அந்த பெரிய மனுஷன் உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசனே, நான் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த ஆளுடைய அக்கிரமத்தை எல்லாம் மேடைக்கு மேடை பேசதான் போறேன். அந்த பெரிய மனுஷனோட முகத்திரை கிழிக்கத்தான் போறேன். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், அரைஞ்சு போடுவேன். என்னையே எதிர்த்து பேசுறான். அப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அந்த தர்மலிங்கம் என்னை ஊர் விட்டு விரட்டுறதுக்கு பிளான் பண்ணி பணம் கொடுக்கறதா சொன்னான். அது வாங்கி ஊருக்காக செலவு பண்ணேன். இதுல என்ன தப்பு? அவர் பணத்தை வாங்கி ஊருக்கு செலவு பண்ண இவர் யாரு? என்ன நீ நியாயம்? தர்ம வழியா வந்த பணம் தட்டி கேட்கறது தான் அந்நியாயம். அது அயோக்கியத்தனத்தால் வந்த பணம். அது எப்படி போனா இவருக்கு என்ன? அக்கிரமம் செய்கிறவன் தண்டிக்க ஆண்டவன் இருக்கான். அது செய்யறதுக்கு இவன் யாரு? நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பு? ஊர் வம்பன் எல்லோருமே விலக போய்கிட்டே இருந்தா ஊழல் செய்கிறவனை தண்டிக்கிறது யாரு? இதை பார், இந்த ஊர்லேயே நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது அழிச்சிட வேண்டாம்னு அவர்கிட்ட சொல்லிவை. அண்ணி, உங்க கணவருக்கு முருகன்தான் தெய்வம், உனக்கு எங்க அண்ணன் தான் தெய்வம். அவர் பேருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி நான் நடந்திக்க மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லி வையுங்க.